ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காடு நிறைய உயரமான மரங்கள் இருந்துச்சாம். அந்த மரங்கள்லாம் அழகழகா இருந்துதான். அங்கே பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் எல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சாம். அதில் ஒரு அணில் இருந்துச்சாம். அந்த அணில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சாம். அது தினம் தினம் நட்ஸ் எல்லாம் சேகரித்து தன்னோட மர வீட்டில் சேர்த்து வச்சுக்குமா. அப்படி ஒரு நாள் நட்ஸு சேர்க்க போகும்போது ஒரு அழகான தங்க நத்தை பார்த்துச்சாம். அந்த நத்தை போய் இதை தொட்ட உடனே அது மேலே போய் மின்ன ஆரம்பிச்சிருச்சாம். மின்னதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அணிலை பார்த்து கேட்டுச்சான். அதுக்கு அணில் சொன்னுச்சான், என் வாழ்க்கைக்கு தேவையான நியூமரஸ் எனாரமஸ் நட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். அதாவது நிறைய நட்ஸ் எனக்கு வேணும், அல்ல தீராத நட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அது என்ன பண்ணுச்சு, சரின்னு சொல்லிட்டு அது கேட்ட வரத்துக்கு ஆப்போசிட்டாக அம்யூஸ்மெண்ட் பார்க்கை கொடுத்துருச்சு. அதுவும் நட்ஸ் தீமில். அப்படி கொடுத்த உடனே இந்த அணில் சந்தோஷமாக தான் இருந்தது. போயிட்டு அங்கே இருக்க ஒவ்வொரு ரைடையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. போக போக அதுக்கும் அது போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒரு நாள் சோகமாக நைட்டு ஒரு ஆல்மண்ட்ஸ் பெஞ்சில் போய் உக்காந்துருந்துச்சான். அது சோகமாக இருக்க பார்த்துட்டு ஒரு ஆந்தை வந்துச்சான். வந்து ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்டுச்சான். அதுக்கு அணில் சொன்னுச்சான், எனக்கு தனியாக இருக்கேன், போர் அடிக்குதே அப்படின்னு சொன்னுச்சான். உடனே அவள் யோசிச்சுட்டு சரி நம்ம எல்லா விலங்குகளையும் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னுச்சான். சரின்னு சொல்லிட்டு அவளும் இந்த அணிலும் சேர்ந்து போய் இன்வைட் பண்ணாங்களாம். இன்வைட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லா அனிமல்ஸும் வந்தாங்களாம். வந்துட்டு அங்கே உள்ள அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்களாம். இந்த அணிலும் ஆந்தையும் சேர்ந்து நிறைய பழக்கடைங்க, நட்ஸ் கடைங்க எல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணிச்சுங்களாம், சாப்பாடு கொடுத்துச்சுங்களாம். சந்தோஷமாக அதுங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளாண்டுட்டு இருந்துச்சுங்களாம். அப்போ தான் அணில் தெரிஞ்சுக்கிட்டான், நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சான். எல்லாத்துக்கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிச்சான்.